ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another வீடியோ. ஒரு முக்கியமான கேள்வி. உங்ககிட்ட இருக்கிறதுலயே ரொம்ப சக்தி வாய்ந்த, ஆனா நீங்க மதிக்காத ஒரு ஆயுதம் என்னன்னு தெரியுமா? அது பணம் இல்ல, லக் இல்ல. அது டைம். உங்க டைம் தான். ஏழையோ, பணக்காரனோ, புத்திசாலியோ, முட்டாளோ, கடவுள் நம்ம எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை சமமா குடுத்திருக்காரு. ஆனா சிலர் அந்த 24 மணி நேரத்தை பயன்படுத்தி இன்னும் பெரிய பணக்காரன் ஆகுறாங்க, இன்னும் பெரிய புத்திசாலி ஆகுறாங்க, இன்னும் ஸ்ட்ராங் ஆகுறாங்க. ஆனா சிலர் அந்த 24 மணி நேரத்துல டிக்டாக்ல எப்படி பட்டாசை வச்சு நூடுல்ஸ் செய்யறதுன்னு கத்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நண்பா? ஒரு கேஃப்ல விஜய்னு ஒரு பையன் உட்காந்துருக்கான். காலேஜ் முடிச்சு ஒரு வருஷம் ஆகுது. ஒரு சின்ன வேலை. அவன் ரொம்ப சோர்வா ஃபோனில் ஏதோ ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கான். இப்போ பக்கத்து டேபிளில் மிஸ்டர் குமார்னு ஒருத்தர் இருக்காரு. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவனை பார்த்து விஜய் கிட்ட வர்றாரு. தம்பி என்ன பண்ணுறான்னு கேட்குறாரு. விஜய் சொல்கிறான், சார் சும்மா ரிலாக்ஸ் பண்ணுறேன், வேலை செஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னு. குமார் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உனக்கு ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கோ தம்பி. If you don't learn how to spend your time for improving yourself, you will always work for someone who does. உன்னை நீயே மேம்படுத்திக்க நீ நேரத்தை செலவு பண்ணலனா, அப்படி செலவு பண்ணுற ஒருத்தங்களுக்கு கீழே நீ எப்பவும் வேலை செய்ய வேண்டி வரும். விஜய் சொல்கிறான், சார் எனக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேணும் சார். லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் சார். குமார் கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டார். பேலன்ஸா? வாட் யூர் பேலன்சிங்? புவரிட்டி, லேசினஸ், வறுமையும் சோம்பேறித்தனத்தையும் பேலன்ஸ் பண்ணுறியா தம்பி? 20s உனக்கு பேலன்ஸ் தேவையில்லப்பா. உனக்கு அர்ஜென்சி தான் தேவை. உனக்கு ஒரு கதை சொல்கிறான். ஒரு சனிக்கிழமை ராத்திரி நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளப்பிங் போடுறான்னு வச்சுக்கோ. அதே நேரத்தில் ஜெஃப் பசஸ் அவரோட ஆஃபீஸில் குவாண்டம் கம்ப்யூட்டிங் பற்றி ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்காரு. எலான் மஸ்க் ராக்கெட் ஃபிசிக்ஸ் பற்றி ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. ஓப்ரா மனித நடத்தையை பற்றி ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. சி வாட்ஸ் ஹேப்பனிங்? வி ஆர் பார்ட்டிங், வி ஆர் ப்ரிப்பேரிங். அதனால தான் அவங்க பில்லியனர்ஸ். அதனால தான் நீ ஸ்டார்பக்ஸில் இன்னும் ஃப்ரீ வைஃபை தேடிட்டு இருக்க. விஜய் பயங்கர கோபமாயிட்டான். சார் என்கிட்ட டிகிரி இருக்கு. குமார் ரொம்ப காமாக ரிப்ளை பண்ணுறாரு விஜய்க்கு. லைஃப் டஸ் நாட் கேர் அபவுட் யுவர் சர்டிஃபிகேட். லைஃப் கேர்ஸ் அபவுட் யுவர் ஸ்கில்ஸ். உன் வாழ்க்கை உன்னோட பட்டத்தை பற்றி எப்பயும் கவலைப்படாதுப்பா. உன் திறமையை பற்றி தான் கவலைப்படும். உன் பாஸ் இன்னைக்கு உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டா உன்னால் பிழைக்க முடியுமா? இன்ஸ்டாகிராம் இன்னைக்கு காணாமல் போனால் உன் பிஸ்னஸ் இருக்குமா? உன் டிகிரி எடுத்துட்டா உன்னால் மார்க்கெட்டில் வேல்யூ கொடுக்க முடியுமா? அதுதான் உண்மையான கேள்வி. ஒரு நல்ல செய்தி என்னென்னா, ஸ்கில்ஸ் ஆர் ஃப்ரீ டு லேர்ன். யூடியூப் உன்னோட மிகப்பெரிய யூனிவர்சிட்டி. கூகுள் உன்னோட சிறந்த ப்ரொஃபஸர். உன்னை தடுக்கிற ஒரே விஷயம் நெட்ஃப்ளிக்ஸும் டிக்டாக்கும் தான். யூஆர் நாட் டயர்ட், யூஆர் ஜஸ்ட் டிஸ்ட்ராக்டட். தினமும் 1 மணி நேரம் புதுசாக ஏதாவது கற்றுக்கோ. ஒரு வருஷத்தில் உன் ஃப்ரெண்ட்ஸில் 99% பேரோட நீ புத்திசாலியாக இருப்ப. திரும்பி விஜய் கேட்குறான் அவர்கிட்ட, தினமும் படிக்கிறது கற்றுக்கிறது எல்லாம் ரொம்ப போரிங் சார். யா, எஸ். த ரியல் மேஜிக் ஹேப்பன்ஸ் வென் நோ ஒன் இஸ் வாட்சிங். நான் என்ன என் வாழ்க்கையில் நான் என் வாழ்க்கையில் ஜெயிச்சதுக்கு காரணம் தினமும் எக்ஸைட்டிங்கான விஷயத்த செஞ்சது இல்லைப்பா. தினமும் போரிங்கான விஷயங்களை திரும்ப திரும்ப செஞ்சது தான். இமெயில்ஸ் எழுதுறது, இங்கிலீஷ் வொக்காபுலரி புதுசாக கற்றுக்கிறது, பிஸ்னஸ் புக்ஸ் படிக்கிறது, கண்ணாடி முன்னாடி நின்று ப்ரெசன்டேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறது. வெரி வெரி போரிங். பட் இது உன்னோட வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பகுதி. இது உன்னோட வாழ்க்கையை உனக்கு திரும்பி கொடுக்கும். If you can do boring things with discipline, your life will become exciting. But if you only chase for exciting things, your life will become boring. குமார் திரும்பியும் விஜய் கிட்ட கேட்குறாரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் நீ என்ன பேசுவீங்க? விஜய் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவி காசிப்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுவோம் சார்.
இன்னொன்னு புரிஞ்சுக்கோ. உன்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து உன்ன டெவலப் பண்ண உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கலன்னா, அது உனக்கு ஒரு கூண்டு மாரி. நீ அதிலயே சிக்கிப்ப. அவங்கள விட்டு விலகணும்னு நான் சொல்லல. ஜஸ்ட் பி பிஸி. அவங்க ஹேங் அவுட் பண்ணலான்னு கூப்பிடும்போது, "சாரி மச்சி பைத்தான் கத்துட்டு இருக்கேன்னு" சொல்லு. ட்ரிங்க்ஸ் போலான்னு கூப்பிடும்போது, "இல்லடா ஒரு வெபினார் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்லு. அவங்க இப்போ உன்ன பார்த்து சிரிப்பாங்க. ஆனா 5 வருஷம் கழிச்சு, "மச்சி நீ எப்புட்றா இவ்ளோ பெரிய ஆளானன்னு" கேட்பாங்க. அப்ப சொல்லு, "ஞாபகம் இருக்கா? நான் அப்பல்லாம் பிஸியா இருந்தேனே! அதனால தான்." விஜய் கடைசியா திருப்பியும் அவர்கிட்ட கேட்குறான், "சார் இதெல்லாம் ஆரம்பிக்க கரெக்ட்டான டைம் எது சார்?" "த டைம் இஸ் நவ்." சரியான நேரத்துக்காக காத்திருக்காத. இன்னைக்கு மட்டும் தான் இருக்கு. அண்ட் டுடே இஸ் எக்ஸ்பென்சிவ். டோன்ட் வேஸ்ட் இட். உன்னோட ஃபியூச்சர உன்னோட ஃபியூச்சர் செல்ஃப கற்பனை பண்ணி பாரு இப்போ. 5 வருஷம் கழிச்சு, நீ ஒரு வெல்த்தியான, ஹெல்த்தியான, ஒரு வைஸரான, ஒரு சக்சஸ்ஃபுல்லான விஜயா இருக்க. அந்த விஜய் இன்னைக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு பார்க்குறான். அவன் உன்ன பார்த்து பெருமைப்படுவானா? இல்ல ஏன்டா இன்னும் கேட் வீடியோ பார்த்துட்டு இருக்கன்னு கேட்பானா? Your future self is cheering for you. Don't let them down. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், விஜய் கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம நேரத்தை எப்படி செலவு பண்றோங்கிறது தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. டிராமாவ பார்க்க போறீங்களா? இல்ல உங்க கதைய நீங்களே எழுத போறீங்களா? ரிமெம்பர் வாட் ஜாக் மா said. Today is hard. Tomorrow is harder. But the day after tomorrow is beautiful. அந்த அழகான எதிர்காலத்துக்காக வாழுங்க. உங்களுக்காக உங்களோட வாழ்க்கை காத்துட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.